கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தேக்கம்பட்டியில் நடந்த விவசாயிகளுடனான கலந்துரையாடல் கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக அரசாங்கம் என்பது மக்களுக்கான அரசாங்கம், விவசாயிகளுக்கான அரசாங்கம். இதில் மாற்று கருத்து இல்லை. எப்போதும் நாங்கள் விவசாயிகளுடன் மக்களுடன் இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என விவசாயிகளுடனான கலந்துரையாடல் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது முதலாவது பிரச்சார பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் 2025ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தொடங்கினார். இதையொட்டி தேக்கம்பட்டியில் உள்ள வன பத்ரகாளியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து தேக்கம்பட்டியில் உள்ள திருமண மண்டபத்தில் விவசாய அமைப்பு பிரதிநிதிகள் விவசாயிகளுடன் கலந்துரையாடல் கூட்டம் நடத்தினார். முன்னாள் அமைச்சரும் அதிமுக கொறடாவுமான SP வேலுமணி இக்கூட்டத்துக்கு முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக அவர் வலியுறுத்தி பேசினார். அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், தமிழகம் முழுவதும் உள்ள 6000க்கும் மேற்பட்ட ஏரிகளில் தூர்வாரப்பட்டுள்ளது அதிமுக ஆட்சியில் மட்டும்தான் எனவும், நான் ஒரு விவசாயிதான் என்றும், தற்போது நான் விவசாயம் செய்து வருகிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு பிள்ளையை தாய் எவ்வாறு பாதுகாக்கிறாரோ அதே போல்தான் விவசாயிகள் பயிர்களை பாதுகாப்பார்கள் என்றும், சொட்டுநீர் பாசனம் திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக எனவும், 25% மானியம் கொடுத்ததும் மத்திய அரசு இடம் நிதி பெற்று அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் என்றும் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டதும் அதிமுக ஆட்சியில்தான் எனவும், அமெரிக்கா சென்று ஆய்வு செய்து இங்கு வந்து பசு ஆராய்ச்சி செய்ய மையம் தொடங்கினோம் என்றும், கலப்பின பசுவை உருவாக்கி பால் உற்பத்தி அதிகப்படுத்த முயற்சித்தோம். ஆடு, மீன், பன்றி, கோழி வளர்ப்பு எல்லாமே அங்கு மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது. விவசாயிகளை நேரடியாக அழைத்து சென்று பயிற்சி அளிக்க முயற்சித்தோம். ஆனால் அப்போது ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தால் எல்லாம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது என்பதை வேதனையுடன் தெரிவித்தார். பசுக்களை இலவசமாக விவசாயிகளுக்கு கொடுத்ததும் அதிமுக ஆட்சியில்தான். கால்நடைகளுக்கு நோய் வருவதற்கு முன்பாக அதை தடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள ஒரு மையம் அமைத்து விவசாயிகளுக்கு அறிவுரை வழங்கியதும் அதிமுக ஆட்சியில்தான். அதிமுக ஆட்சியில் மும்முனை மின்சாரம் இலவசமாக வழங்கினோம். வண்டல் மண்ணை விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்தோம். வன விலங்குகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மற்றும் பாதிப்புகளை உடனடியாக மதிப்பீடு செய்து அதன் இழப்பீட்டை வழங்கியது நான் முதல்வராக இருந்த போதுதான் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். திமுக ஆட்சியில் 4 முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது என்பதையும் குறிப்பிட்டார். அதிமுக ஆட்சியில் பசுமை வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன. அண்டை மாநிலமான கேரள மாநிலத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி நீர் பிரச்சனை தீர்க்க வழிவகுத்தோம். 2021இல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அந்த பிரச்சனை குறித்து இந்த அரசு பேசவோ அல்லது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவோ இல்லை. நீர் சுத்திகரிப்பு திட்டத்திற்காக ரூபாய் 11,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டில் நான் முதல்வராக இருந்தபோது பிரதமரை சந்தித்தேன். நடந்தாய் வாழி காவிரி என்ற திட்டத்தை விலக்கி அதற்காக நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். அதிமுக அரசாங்கம் என்பது மக்களுக்கான அரசாங்கம், விவசாயிகளுக்கான அரசாங்கம். இதில் மாற்று கருத்து இல்லை. எப்போதும் நாங்கள் விவசாயிகளுடன் மக்களுடன் இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகள், நெசவாளர்கள் மற்றும் செங்கல் சூளை தொழிலாளர்களின் கோரிக்கை மனுக்களின் மீது அதிமுக ஆட்சியில் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார். ஆனால் 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக அதன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை கொண்டு வந்து முப்போகம் விளைகின்ற விவசாய நிலங்கள், இயற்கை வளங்களை கையகப்படுத்தி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களிடம் ஒப்படைக்கின்ற தமிழ் மண்ணையும் தமிழர்களையும் தமிழக விவசாயிகளையும் அழிக்கின்ற பணிகளை முடுக்கிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தமிழகத்தில் உள்ள கால்நடைகளை அழிப்பது, மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களை அழிப்பது, பறவைகளை அழிப்பது போன்ற தமிழகத்தின் இயற்கை வளங்களை அழித்து சுரண்டி இந்த 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் கனிம வளத்துறையில் மட்டுமே 4 லட்சம் கோடியை கொள்ளையடித்து விட்டது திராவிட மாடல் அரசு என்பதை தமிழக வாக்காளர்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தமிழக வாக்காளர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.